ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு பர்சன்டேஜ் சீரீஸ்ல கிளாஸ் நம்பர் 7. ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து எலெக்ஷன் பேஸ் பண்ணி பர்சன்டேஜ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இது சம்பந்தமா நமக்கு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஸோ நேரட்டாக நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணி ஒவ்வொரு டைப்புக்கும் என்னென்ன டிஃபரெண்ட்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. இதுல என்னன்னா எலெக்ஷன் வச்சு நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஒரு சில இடத்துல வந்து ஒரு சில டேர்ம்ஸ் வந்து தெளிவாக தெரியணும். வேலிட் ஓட்ஸ்னா என்ன, இன்வாலிட் ஓட்ஸ்னா என்ன, அதே மாதிரி ஓட்ஸ் வந்து எத்தனை பேர் காஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, டோட்டலா ரெஜிஸ்டர்டு ஓட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், படிக்கும்போது நமக்கு அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ எல்லா டைப் ஆஃப் கொஸ்டினையும் நம்ம இந்த கிளாஸ்ல முடிச்சிடலாம். எலெக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினையும் இந்த கிளாஸ்ல முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ டேரக்டா நம்ம கொஸ்டின்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In an election between two candidates participated, winner got 70% votes and won by 16,000 votes. Find the total number of votes. இப்போ இந்த கொஸ்டின்ல என்னன்னா, ஒரு எலெக்ஷன்ல 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. அதுல வின்னர் வந்து 70% ஓட் வாங்கியிருக்கிறாங்களாம். அதே மாதிரி 1/16,000 ஓட்ஸ். இந்த 1/16,000 ஓட்ஸ் அப்படின்னா 16,000 ஓட்டு வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த தோத்து போனார்ல அவரை விட வின் பண்ணவர் 16,000 ஓட்டு ஜாஸ்தி வாங்கியிருக்கிறாருன்னு அர்த்தம். கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் கேட்குறாங்க. அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா, எனக்கு டோட்டல் ஓட்ஸ் தெரியாது. ஓகேவா? ஸோ டோட்டல் ஓட்ஸ் இது வந்து 100%ன்னு வச்சுக்கோங்க. டோட்டல் ஓட்ஸ் 100% அப்படின்னா இதுல வின் பண்ணவர் தோத்தவர் 2 பேர் இருப்பாங்களா? வின் பண்ணவர் எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காராம்? 70% வாங்கியிருக்காரு. இப்போ தோத்தவர் எவ்வளவு வாங்கியிருப்பாரு? மீதி இருக்கக்கூடிய 30% வாங்கியிருப்பாரு. ஓகே, ஓவரால் ஓட்டா 100%ன்னு வச்சாச்சு. வின் பண்ணவர் 70% வாங்கியாச்சு. அப்ப தோத்தவர் மிச்சம் இருக்கக்கூடிய 30% ஓட்டு இன்னொருத்தருக்கு தான் போயிருக்கும். ஏன்னா 2 பேர் தான் இந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது ஆப்வியஸ்லி நமக்கு பேலன்ஸ் ஓட்டு எல்லாமே இன்னொருத்தருக்கு தான் போகுது. இப்போ இதுல பார்க்கும்போது வின் பண்ணவர் தோத்தவரை விட எவ்வளவு பர்சன்டேஜ் ஜாஸ்தி வாங்கியிருக்காருன்னு பாருங்க. இவர் எவ்வளவு பர்சன்டேஜ் ஜாஸ்தி வாங்கியிருக்கிறாரு? 40% அதிகமா வாங்கியிருக்கிறார். ஓகேங்களா? தோத்தவரை விட வின் பண்ணவர் 40% ஜாஸ்தி வாங்கியிருக்கிறாரு. அதே ஓட் படி பார்க்கும்போது எவ்வளவு வாங்கியிருக்கிறாரு? 16,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. இப்போ இந்த 40%ஓட வேல்யூ தான் நமக்கு எவ்வளோ? 16,000. அப்போ 1% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வரும்? 400 வரும். அப்போ 1% ஆஃப் ஓட்டுனா நமக்கு 400. இப்போ டோட்டல் ஓட்ஸ் கேட்டிருக்கிறதுனால என்ன பார்க்கணும்? 100% என்னன்னு பார்க்கணும். இப்போ 100%னா 400 into 100. ஸோ ஆன்சர் இஸ் 40,000. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இவ்வளவுதான், சிம்பிள். கிளியரா? ஒருவேளை தோத்தவர் எவ்வளவு ஓட்டு, ஓகேங்களா, இந்த தோத்தாருல அவர் எவ்வளவு ஓட்டு வாங்கினாருன்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம 30% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணணும். வின் பண்ணவர் எவ்வளவு ஓட்டு வாங்கினாருன்னு கேட்டாங்கன்னா 70% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது பேசிக் மாடல், ஃபர்ஸ்ட் டைப். கிளியரா புரிஞ்சுதான் இந்த கொஸ்டின்? இதுல எதுவும் கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். டைரக்டா அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இதுல பாருங்க, in an election 2 candidates participated, winner got 80% vote and won by 4,200 votes. Find the total number of vote. அதே கொஸ்டின் தான். இப்போ இங்கே நான் என்ன பண்ண போறேன்? டோட்டல் ஓட்டை 100%ன்னு ஃபிக்ஸ் பண்ண போறேன். இப்போ வின் பண்ணவர் தோத்தவர். வின் பண்ணவர் எவ்வளவு வாங்கியிருக்கிறாரு? 80% வாங்கியிருக்கிறாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா தோத்தவருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட் போட்டுருணும்? 20% ஓட். அப்போ வின் பண்ணவர் தோத்தவரோட எவ்வளவு பர்சன்டேஜ் ஜாஸ்தி? 60% ஜாஸ்தி. அந்த 60%ஓட வேல்யூ தான் நமக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 4,200 ஓட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணும்போது 70 ஓட்ஸ் கிடைக்கும். 1%னா 70 ஓட்ஸ். அப்போ இங்கேயும் டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் கேட்டதுனால 100% எவ்வளோன்னு பார்க்கும்போது 70 into 100. கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 7,000. ஆப்ஷன் சி. 7,000. ஆப்ஷன் சி. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். இந்த கொஸ்டின்ல பாருங்க, அட் an election there were two candidates. இங்கே 2 கேண்டிடேட் தான். கேண்டிடேட் got 38% of the vote and lost by 7,200 votes. The total number of valid votes. அப்ப இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நமக்கு இந்த கொஸ்டின்லயும் டோட்டல் ஓட்டு தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ டோட்டல் ஓட்டு நமக்கு தெரியாது. எவ்வளவு பர்சன்டேஜ்னு வச்சுக்கலாம்? 100%ன்னு வச்சுக்கலாம். இதுலயே 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வின்னர், இன்னொருத்தர் என்னது? லூசர். அப்ப இந்த இடத்துல 38% ஓட்டு வாங்கி ஒருத்தர் தோத்து போயிருக்காரு. அப்ப தோத்தவரோட பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தோத்தவருக்கு 38%. அப்ப தோத்தவருக்கு 38%னா வின் பண்ணவருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வரும்? ரிமைனிங் இருக்கக்கூடிய 62% தான் வின் பண்ணவர். இங்க வந்து 7,200 ஓட்டு வித்தியாசத்துல தோத்துருக்கிறாராம். அப்ப பாருங்க, தோத்தவர் வின் பண்ணவரோட எவ்வளவு ஓட்டு கம்மியா வாங்கியிருக்காருன்னு பார்க்கணும். இவர் 62, இவர் 38. ஸோ டிஃபரன்ஸ் பார்க்கும்போது
தோத்தவர் வின் பண்ணவரோட எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாக வாங்கியிருக்கிறாரு? 24% கம்மியாக வாங்கியிருக்கிறாரு. இந்த 24%ஓட வேல்யூ தான் நமக்கு எவ்வளோ? 7200 ஓட். அப்போ 1% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணும்போது 24ஆல் கேன்சல் பண்ணோம்னா 24 3 டைம்ஸ் வருமா? 300. அப்போ 1% வந்து நமக்கு 300 வருது. டோட்டல் ஓட் கேட்டதுனால 100% எவ்வளோன்னு பார்க்கும்போது 300 into 100. ஸோ ஆன்சர் இஸ் 30,000. கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 30,000. ஸோ எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் எந்த பெரிய குழப்பமும் கிடையாது. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின்ல பாருங்க, a total number of 7,50,000 voters participated in an election. A candidate received 3,82,500 votes, which was 60% of the total valid votes. So the valid votes. What was the percentage of invalid votes in the election? ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வேலிட் votes அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆக்சுவலாக வேலிட் votes என்ன அப்படின்னா, நார்மலாக வந்து இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 7,50,000 ஓட்டர்ஸ் வந்து ஓட் போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதுல வந்து ஒரு சில ஓட்டு வந்து என்னன்னா இன்வேலிட் ஓட்ஸா இருக்கும். அது வந்து செல்லாத ஓட்டு, அதை வந்து கவுண்ட்டுக்கே எடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஒரு சில ஓட்டு தான் என்னன்னா வேலிடா இருக்கும். அப்படி அந்த மாதிரி 7,50,000 எல்லா ஓட்டுமே எண்ணப்படலை. ஒரு சில ஓட்ஸ் வந்து இன்வேலிடா போயிருக்கு. மிச்ச ஓட்டு மட்டும்தான் வேலிட் ஓட்ஸா இருக்கு. அந்த வேலிட் ஓட்ஸ்ல 60% தான் எவ்வளவா? 3,82,000. ஓகேங்களா? அந்த வேலிட் ஓட்ஸ்ல 60% வந்து ஒரு கேண்டிடேட் வாங்கியிருக்கிறாரு. அந்த நம்பர்ஸ் தான் எவ்வளோனா 3,82,500. அப்போ என்ன கேட்குறாங்க? மொத்தமா அந்த நடந்த எலெக்ஷன்ல ஓட்டு போட்டாங்கல்ல 7,80,000 பேர், அதுல இன்வேலிட் ஓட்ஸோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரியணும். இப்போ நம்மளோட டார்கெட் என்ன? மொத்த ஓட்டு 7,50,000 தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஸோ டோட்டல் ஓட் அப்படின்னு பார்க்கும்போது 7,50,000 தெரிஞ்சு போச்சு. இதுல எத்தனை ஓட்டு வேலிட் ஓட்டு, எத்தனை ஓட்டு இன்வேலிட் ஓட்டு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வேலிட் எவ்வளோ, இன்வேலிட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ வேலிட் எவ்வளோன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஒரு கேண்டிடேட் வந்து 3,82,500 வாங்கியிருக்கிறாரு. இது வந்து என்னவா? விச் வாஸ் 60% ஆஃப் த டோட்டல் வேலிட் ஓட்ஸ். அப்போ எனக்கு வேலிட் ஓட்ஸ் எவ்வளோன்னு தெரியல, அதை வீண் வச்சுக்கிறேன். இதுல 60% தான் ஒரு கேண்டிடேட் வாங்கியிருக்கு. அப்போ வேலிட் ஓட்ஸ்ல 60%ஓட வேல்யூ தான் நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க? 3,82,500. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா எனக்கு நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு கிடைச்சிடும். ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது பாருங்க. கேன்சல் பண்ணுவோமா? 20 டேபிளில் போட்டோம்னா இது 3 டைம்ஸு, இது 5 டைம்ஸ். அடுத்து 3 டேபிளில் நான் இங்கே கேன்சல் பண்ணனா 1, 2 3s are 6, 7 3s are 21, 5 3s are 15. ஸோ ஃபைனலாக வேலிட் ஓட்ஸ் ஈக்குவல் டு இந்த 127500 இது 5ஆல் மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணால் 637500. ஓகே, ஸோ வேலிட் ஓட்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாச்சு. 637500. இப்போ இன்வேலிட் ஓட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 7,50,000 இருந்து இந்த வேலிட் ஓட்ஸை மைனஸ் பண்ணிட வேண்டியதான். இதை நீங்கள் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 112500. ஸோ இன்வேலிட் ஓட்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சு போச்சு. வேலிட் ஓட்ஸ் எனக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க? வாட் வாஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் இன்வேலிட் ஓட்ஸ். அப்போ இன்வேலிட் ஓட்ஸோட பர்சன்டேஜ் வேணும். ஸோ இன்வேலிட் ஓட்ஸோட பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, மொத்தம் எனக்கு எவ்வளோ இன்வேலிட் ஓட்ஸ் இருக்கு? 112500. இது மொத்த டோட்டல் ஓட்ஸ். அது எவ்வளோ? 7,50,000. 7,50,000ல எனக்கு இன்வேலிட் ஓட்ஸ் எவ்வளோ? 1,12,500. அதோட பர்சன்டேஜ் என்ன? இப்படி கால்குலேட் பண்ணால் போதும். ஸோ கால்குலேட் பண்ணும்போது பாருங்கள், இந்த 00க்கு இந்த 00 கேன்சல் ஆகிடும், இந்த 00க்கு இந்த 00 கேன்சல் ஆகிடும். ஸோ டேரெக்டாக 75ஆல் கேன்சல் பண்ணுறோம். 112க்குள்ள 75 1 டைம்ஸ் இருக்கும், அடுத்த ஒரு 5 டைம்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் 15%. ஓகேவா? இன்வேலிட் ஓட்ஸ் வந்து மொத்தம் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா, மொத்த ஓட்டில் 15% கால்குலேட் பண்ணும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக வேலிட் ஓட்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா 85%. ஓகே, ஸோ இன்வேலிட் 15%னாலே வேலிட் எவ்வளோ பர்சன்டேஜாக மாறிடும்? 85%ஆக மாறிடும். இந்த இடத்துல கேட்டது எனக்கு இன்வேலிட் தான் அப்படிங்கிறதுனால கொஸ்டினுக்கான ஆன்சர் எவ்வளோ போட்டுக்கலாம்? 15% போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வேலிட் ஓட்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் புதுசாக வருது. எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பாருங்க. மொத்த ஓட்டில் வேலிட் ஓட்டுனா அதாவது என்னது கவுண்டிங்க்கு எடுக்கக்கூடிய ஓட்டு. இதுதான் வந்து எண்ணுவாங்க. இந்த இன்வேலிட் ஓட்ஸ் வந்து எண்ண மாட்டாங்க, செல்லாத ஓட்டுன்னு சொல்லிட்டு இதை கழிச்சு விட்டுருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. In an election between two candidates, one candidate got 60% of the valid votes. The total number of polled votes
were 8,850 and 10% of the votes were invalid, then find the number of valid votes that the other candidate got. இப்போ இந்த கொஸ்டினை வந்து ஒரு கோர்வையா கொண்டு வரணும். இப்போ மொத்தமா ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா இங்க பாருங்க, the total number of votes polled. மொத்தம் எவ்வளவு ஓட்டு போடப்பட்டிருக்கு, ஓகேங்களா, எவ்வளவு ஓட்டு பதிவாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8,850 பேர் 850 பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. 8,850 பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இந்த போடப்பட்ட ஓட்டு எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இது எல்லாமே வேலிட் ஓட்ஸ் கிடையாது. இதுல வந்து 10% வந்து என்னவா இன்வேலிடா. அப்போ மொத்த போடப்பட்ட இவ்வளவு ஓட்டுல, பதிவான இவ்வளவு ஓட்டுல 10% வந்து இன்வேலிடா. அப்போ 10 எடுத்துடணும். அப்போ கவுண்டிங் எதை மட்டும் தான் எடுத்துப்போம், மீதி இருக்கக்கூடிய 90% ஓட்ஸ். அந்த 90% ஓட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், வேலிட் ஓட்ஸ்னு சொல்றோம். அந்த வேலிட் ஓட்ஸ்ல ஒரு கேண்டிடேட் எவ்வளவு வாங்கியிருக்கிறாரு, 60% வாங்கியிருக்கிறாரு. பாருங்க, 60% ஆஃப் த வேலிட் ஓட்ஸ். இவர் வந்து ஒரு கேண்டிடேட், இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் இருக்கிறாருல, அவர் வந்து வேலிட் ஓட்ஸ்ல 60% வாங்கியிருக்கிறாரு. அப்போ கொஸ்டின் என்ன கேட்கறாங்க, தென் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ் தட் அதர் கேண்டிடேட் காட். அப்போ இன்னொரு கேண்டிடேட் வந்து எவ்வளவு ஓட்ஸ் வாங்கியிருப்பாரு. அப்போ வேலிட் ஓட்ஸ்ல இவர் 60%, அதர் கேண்டிடேட் ரிமைனிங் 40% வாங்கியிருப்பாரு. இதை நம்ம ஒரே ஸ்டெப்ல எழுதலாம். எப்படின்னு பாருங்க, ஆர்டரா வரும்போது பதிவான ஓட்டுகள் எவ்வளோ, டோட்டல் போல்டு ஓட்ஸ்ன்னு பார்க்கும்போது 8,850. இதுல இன்வாலிட்னு சொல்லிட்டு 10% சொல்லிட்டாங்க. அப்போ எதை மட்டும் எடுத்துக்கணும், இன்வாலிடை விட்டுட்டு வேலிடை மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ இன்வாலிட் 10%னா எவ்வளவு பர்சன்டேஜ் வேலிடா இருக்கணும், 90% வேலிடா இருக்கும். இதுல அந்த கேண்டிடேட் எவ்வளவு வாங்கியிருக்கிறாரு, 60% வாங்கியிருக்கிறார். நமக்கு என்ன தேவை, அதர் கேண்டிடேட் தான் தேவை. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் 60%னா இன்னொரு கேண்டிடேட் எவ்வளவு வாங்கியிருப்பாரு, 40% வாங்கியிருப்பாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணா டைரக்டா நமக்கு கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைக்க போகுது. கிளியரா ஒரே ஸ்டெப்ல எழுதியாச்சு. சால்வ் பண்ணலாமா? இந்த டபுள் ஜீரோக்கு இதை கேன்சல் பண்ணிடலாம். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 5 டேபிள்னா 2 டைம்ஸ் 5 டைம்ஸ் அகைன் 5 டேபிள்னா 1 7 7. ஸோ இப்போ 177 9 2 இருக்கு. அப்போ 177 இன்ட்டு 80, 177 இன்ட்டு 80னா மல்டிப்ளை பண்ணா நமக்கு 3186. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 3186. ஓகேவா, கிளியரா புரிஞ்சுதா? மொத்த ஓட்டு எவ்வளோ, அதுல வேலிட் ஓட்டு எவ்வளோ, அதுல இன்னொரு கேண்டிடேட் வாங்கினது எவ்வளோ. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, in an election between two candidates 30% of the electorate did not cast their vote. 30% of the electorate அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர் பட்டியல் இருக்கு இல்லையா, அந்த வாக்காளர் பட்டியல்ல ஒரு நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. அதுல 30% ஆஃப் மெம்பர்ஸ் வந்து ஓட்டு போடல. அப்போ மொத்தமா டோட்டலா இருக்கக்கூடிய அந்த எலக்டோரேட்னா வாக்காளர் பட்டியல். இப்போ வந்து ஒரு தொகுதின்னு ஒன்று எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பூத்துன்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பூத்துக்கு வந்து ஒரு வாக்காளர் பட்டியல்னு சொல்லுவாங்க. இந்த பூத்துக்கு இவ்வளவு பேருக்கு ஓட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப அதுல இருக்கக்கூடிய எல்லாரும் ஓட்டு போட வரணும்னு அவசியம் இல்லை. அதுல 30% வந்து என்ன வரல, ஓட்டு போட வரல. அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் அந்த வாக்காளர் பட்டியல் எலக்டரேட்ல இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல ஒன்லி 70% ஆஃப் த பீப்புள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. 100 ஓட்டு அங்க இருக்குது அப்படின்னா அதுல 70 பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்ப அடுத்து பாருங்க, 20% ஆஃப் த ஓட் போல்ஸ் வேர் இன்வாலிட். அப்படி ஓட்டு போட்டாங்களா அந்த 70%, அதுல 20% வந்து என்னவா இன்வாலிட் ஆயிடுச்சான். ஓகேங்களா, the winning candidate got 64% of the valid votes and won by a majority of 3136 votes. Find the number of votes enrolled in the voter list. மொத்தமா அந்த ஓட்டர் லிஸ்ட்ல எவ்வளோ ஓட்டு வந்து என்ரோல் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ இந்த கொஸ்டின் எப்படி பண்ணணும் அப்படின்னா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இது வந்து ஒரு விஷயம் நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, அந்த எலக்டோரேட்ல வந்து எப்படி வச்சுக்கலாம்னா, இதை டோட்டல் ரெஜிஸ்டர்ட் ஓட்ஸ். ஓகேவா, டோட்டல் ரெஜிஸ்டர்ட் ஓட்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். இந்த டோட்டல் ரெஜிஸ்டர்ட் ஓட்ஸ் வந்து நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா 100ன்னு வச்சுப்போம். ஓகேங்களா, டோட்டல் ரெஜிஸ்டர்ட் ஓட்ஸ் வந்து எப்படி வச்சுக்கலாம், 100ன்னு வச்சுக்கலாம். இப்போ இதுல வந்து டோட்டல் போல்டு ஓட்ஸ் எவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்க, அதாவது அந்த காஸ்டட் ஓட்ஸ். இதுல 30% ஓட்டு போடல தானே, சரி 30% பேர் ஓட்டு போடல. அப்ப எத்தனை பேர் தான் ஓட்டு போட்டிருப்பாங்க, 70 பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. புரியுதா, டோட்டல் ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ் 100 பேர் ஓட்டர்ஸா ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க. ஆனா அதுல போல் பண்ணது, காஸ்ட் பண்ணது, டோட்டல் காஸ்டட் ஓட்ஸ், டோட்டல் போல்டு ஓட்ஸ்ன்னு பார்க்கும்போது 30% ஓட்டு போடல. இப்ப பேலன்ஸ் எவ்வளவுதான், 70 பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப இதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது பாருங்க, இதுல வேலிட் ஓட்ஸ் எவ்வளவுன்னு சொல்லி பார்க்கணும். வேலிட் ஓட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஓட்டு போட்டதுல 20% வந்து என்னவா இன்வாலிடுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதுல 20% இன்வாலிடு கழிச்சிட்டோம்னா இப்ப 70ல மிச்சம் 80%. ஓகேங்களா, 80%னா எவ்வளோ,
56. அப்போ 56 ஓட்டு தான் என்னது வேலிட் ஓட்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வேலிட் ஓட்ஸ். இப்போ நம்ம பர்சன்டேஜ் வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதை வந்து 100 ஓட்டுன்னு எடுத்துட்டோம்னா அதில் 30% ஓட்டு போடலை, 70% தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ 70 பேர் ஓட்டு போட்டுருக்காங்க. இந்த 70ல் 20% இன்வேலிட்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய 80% தான் எடுத்துக்கணும். அப்போ 70ல் 80%ன்னு பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 56 கிடைக்கும். ஓகேவா? அப்போ மொத்தமாக இதுதான் வேலிட் ஓட்ஸ். இந்த 56 ஓட்ஸில் வின்னிங் கேண்டிடேட் எவ்வளோ வாங்கியிருக்கிறாராம்? இந்த 56 ஓட்டுல வின்னிங் கேண்டிடேட் வாங்கினது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆகும்? 56%. அப்போ தோத்தவர் எவ்வளோ வாங்கியிருப்பாரு? 56, 100ல் 56 போச்சுன்னா 44% வாங்கியிருப்பாரு. இவங்க கொடுத்துருக்குறாங்களே இந்த 3136 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, the winning candidate got 64%. 1 minute. இது 56% இல்ல, வின்னிங் கேண்டிடேட் வந்து 64% வாங்கியிருக்கிறார். ஓகேவா? the winning candidate got 64% of the valid votes and won by a majority of 3136 votes. ஓகேங்களா? அப்போ இவர் 64 வாங்கியிருக்கிறாருன்னா இவர் எவ்வளோ வாங்கியிருப்பாரு? 36% வாங்கியிருப்பாரு. இப்போ அவங்க கொடுத்துருக்கிற அந்த 3136ங்கிறது என்ன அப்படின்னா, இந்த வின்னிங் கேண்டிடேட் வந்து தோத்தவரை விட மெஜாரிட்டி வாங்கியிருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்க சொன்ன அந்த 3136 அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ? இவர் 64%, இவர் 36%னா இவர் இவளை விட எவ்வளோ ஜாஸ்தி வாங்கியிருக்கிறாரு? 28% வாங்கியிருக்கிறாரு. இந்த 28%ஓட வேல்யூவை தான் அவங்க எவ்வளோன்னு சொல்லியிருக்கிறாங்க? 3136 ஓட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கிளியரா புரியுதா? இந்த 26%. இப்போ இதை வந்து நம்ம ஒரே ஸ்டெப்ல எழுதணும்னா எப்படி எழுதணும்னு நான் சொல்லித்தரேன். புரியறதுக்காக இங்க இப்படி இது மாதிரி போட்டிருக்கோம், ஃப்ளோ சார்ட் மாதிரி. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, மொத்தமா எலக்டோரேட்ல எனக்கு எவ்வளவு ஓட்டு இருந்ததுன்னு தெரியாது, அது என்னன்னு வச்சுக்கணும், எக்ஸ். ஓகேவா? நம்பர் ஆஃப் ஓட் இன் த எலக்டோரேட், அதாவது டோட்டல் ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ். ஓகேங்களா? அது வந்து எக்ஸ் இருந்திருக்கு. இதுல இந்த எக்ஸ்ல 30% ஓட்டு போடல. அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் தான் ஓட்டு போட்டிருக்காங்க? 70% தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால இன்ட்டு 70/100. இதுல 20% இன்வாலிட் ஆயிடுச்சு. அப்ப வேலிட் எவ்வளோ? 80%. ஓகேவா? இப்போ இது வரைக்கும் வேலிட் ஓட்ஸுக்கு வந்தாச்சு. அப்போ இதுல இந்த 3136ங்கிற டேட்டா கொடுத்துருக்காங்க. 3136ங்கிற டேட்டா என்ன அப்படின்னா, வின்னிங் கேண்டிடேட்டுக்கும் தோத்தவருக்குமான டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ வின்னிங் கேண்டிடேட் எவ்வளோ பர்சன்டேஜ்? 64%. தோத்தவர் எவ்வளோ பர்சன்டேஜ்? 36%. ரெண்டு பேருக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு? 28% இருக்கு. இப்போ இதுல 28% தான் எவ்வளோ? 3136 அப்படிங்கிறது. கிளியரா புரிஞ்சுதா? இப்போ இவ்வளவுதான். இது ஒரே ஸ்டெப்ல எழுதி சால்வ் பண்ணி இந்த எக்ஸோட வேல்யூ நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுதான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ கேன்சல் ஆயிடுமா? வேற என்ன இதுல கேன்சல் பண்ணலாம்? இதை வந்து 4 டேபிள்ல பண்ணுவோம். 4 டேபிள்ல போடும்போது பாருங்க, 7 4s are 28, 7 4s are 28, பேலன்ஸ் 3 இருக்குமா? பேலன்ஸ் 3னா 33, 8 4s are 32, 4 4s are 16. அடுத்த 7 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 1 1 2. அடுத்த மறுபடியும் 7 டேபிள்ஸ்ல கேன்சல் பண்ணோம்னா 1 6. அடுத்த 8 டேபிள்னா 2. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வருது பாருங்க, இங்கே 2 100 இருக்கு, அப்படியே அங்கே மல்டிப்ளை பண்ணால் 20000. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 20,000. கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 20,000. ஸோ சிம்பிளான கொஸ்டின் தான். மொத்த ஓட்டுல இருந்து ஓட்டு போடாதவங்க 30%, போட்டவங்க 70%. அதில் வேலிட் வந்து 80%. வின் பண்ணவருக்கும் தோத்தவருக்குமான டிஃபரன்ஸ் வந்து 28%. கிளியரா? ஃபைனலா சால்வ் பண்ணும்போது நமக்கு மொத்தமா எலக்ட்ரேட்ல இருந்த ஓட்டர்ஸ் எண்ணிக்கை வந்து மொத்தம் 20,000 வருது. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். இது பாருங்க, in an election candidate X got 70% of the overall valid votes. If 20% of the overall votes were declared invalid and the total number of votes is 64,000, then find the number of valid votes polled in favor of the candidate. ஓகே, இந்த எக்ஸுங்கிறவர் 70% ஆஃப் த வேலிட் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. இது ரொம்ப சிம்பிள் தான். அதில் 20% ஆஃப் ஓவரால் ஓட்ஸ் வந்து என்ன டிக்ளேர்ட் இன்வேலிட்னு சொல்லியிருக்காங்க. மொத்த ஓட்டு வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 64,000. ஸோ இதை ஒரே ஸ்டெப்ல எழுதிடலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் எவ்வளோனா 64,000. இதில் 20% இன்வேலிட்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்போ வேலிட் ஓட்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது 80%. ஸோ இன்ட்டு 80/100. இதில் எக்ஸ் வந்து எவ்வளோ வாங்கியிருக்கிறாரு? 70% வாங்கியிருக்கிறார். ஸோ அப்போ 70%. இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ எக்ஸ் வாங்கின ஓட் சால்வ் பண்ணோம்னா இந்த 00க்கு இந்த 00 கேன்சல் ஆகிடும். இந்த 100க்கு
இந்த 2 0 கேன்சல் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண வேண்டியது என்ன 64 இன்ட்டு 8 இன்ட்டு 7. ஸோ எப்படி பார்த்தாலும் லாஸ்ட் நமக்கு ஒரு 0 தான் வரணும். 32 7 40. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 40 தான் முடியும். ஸோ ஆப்ஷன் ஏ 35840. நான் யூனிட் டிஜிட் வச்சு தான் போட்டேன். அதே மாதிரி எனக்கு எப்படி மல்டிப்ளை பண்ணாலும் லாஸ்ட் ஒரு 0 வரணும். ஒரு 0 வர மாதிரி ஆப்ஷன் வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ நீங்கள் யூனிட் டிஜிட் வச்சு போட்டாலும் இங்கே 4 8s are 32, 2 7s are 14. ஸோ லாஸ்ட் 4ல முடிகிற மாதிரி நம்பர் வரும். அதுக்கப்புறம் ஒரு 0 வரும் 40. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, in an election between two candidates 12% of the voters in the voters list did not cast their vote. voters listல இருக்கக்கூடிய votersல 12% வந்து ஓட்டு போடல. 5% of the votes polled were declared invalid. அப்படி ஓட்டு போட்டவங்கல்ல 5% வந்து invalid. The winning candidate got 58% of the valid votes and won the majority of 6,688 votes. The number of voters in the voters list. இது ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஸ்டின் தான். போன கொஸ்டினுக்கு முந்தின கொஸ்டின் இதே மாடல் தான். ஓகேங்களா? அதே பேட்டர்ன் தான் இது. ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல எவ்வளவு ஓட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு தெரியாது, எக்ஸ். இதுல 12% ஓட்டு போடலையா? அப்ப எவ்வளவு ஓட்டு போட்டிருப்பாங்க? 88% ஓட்டு போட்டிருப்பாங்க. இதுல எவ்வளோ 5% இன்வாலிடா? அப்போ வேலிட் எவ்வளோ? 95% இருக்கும். இதுல 1 by மெஜாரிட்டின்னு சொல்லியிருக்கிறாங்களா? அப்போ ஒரு கேண்டிடேட், அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கிறாரு? 58% வாங்கியிருக்கிறாரு. இப்போ அந்த ரெண்டாவது கேண்டிடேட் எவ்வளோ வாங்கியிருப்பாரு? 100ல 58 போச்சுதுன்னா 42% வாங்கியிருப்பாரு. இப்போ மெஜாரிட்டிங்கிறப்போ இவங்க ரெண்டு பேருக்குமான டிஃபரன்ஸ். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் செகண்ட் கேண்டிடேட்டை விட எவ்வளோ ஜாஸ்தி வாங்கியிருக்கிறாரு? 16% தான் அந்த டிஃபரன்ஸ். ஓகேவா? இதுதான் மெஜாரிட்டி. இப்போ இதுல அந்த 16% தான் அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ. ஓகேங்களா? ஏன்னா டிஃபரன்ஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. 6688ங்கிறது இந்த ரெண்டு கேண்டிடேட்டும் வாங்கின ஓட்டுக்கான டிஃபரன்ஸ். இப்போ கேன்சல் பண்ணும்போது பாருங்க, ஃபர்ஸ்ட் 5 டேபிள கேன்சல் பண்ணலாம். இங்கே 19 டைம்ஸ் வருமா? இது வந்து 2 5 20 டைம்ஸ் வரும். அடுத்து நெக்ஸ்ட் இங்க வந்து 4 டேபிள் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். 4 டேபிள்னா 22, இது வந்து 5 டைம்ஸ். அடுத்து 22ஆல இங்கே நான் கேன்சல் பண்ணுறேன். 322னா 66, 8க்குள்ளே போகாது, 0 4 டைம்ஸ். இப்போ அடுத்த இது ரெண்டையும் 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 4 டேபிள்னா 4 4s are 16, 7 4s are 28, 6 4s are 24. அடுத்து எகெயின் வந்து என்ன பண்ணலாம்? 4 டேபிளில் போடலாம். 4 டேபிள்னா 1 19. இந்த 19க்கு 19 கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலாக பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு டினாமினேட்டரில் இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 100, இங்கே ஒரு 100. ஸோ ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணும்போது இப்போ 50,000. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 50,000. ஓகே, ஸோ லாஸ்ட் கொஸ்டினுக்கு முந்தின கொஸ்டின் செஞ்சோம்ல, அதே பேட்டர்ன் தான் இந்த கொஸ்டின். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல பாருங்க, in an election between two candidates 3% did not cast their vote and 5% of the votes polled 5% votes polled were declared invalid. The winning candidate got 54% of the valid vote and won by a majority of 11,058 vote. Find the number of voters did not cast their vote. இப்போ இதில் வந்து இதுக்கு முன்னாடி கொஸ்டின் மாதிரியே தான் இதே கொஸ்டினும். ஆனால் இதுக்கு முந்தின கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, மொத்தமாக அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஓட்டு, எவ்வளோ ஓட்டு வந்து அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்ததுன்னு கேட்குறாங்க. பட் ஆனால் இதில் என்ன கேட்குறாங்க? எவ்வளோ பேர் வந்து ஓட்டு போடலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் மாதிரியே எழுதலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல எவ்வளோ பேர் இருந்தாங்கிறத கண்டுபிடிக்கணும். அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதில் பாருங்க 3% ஓட்டு போடலை. 3% ஓட்டு போடலைன்னா இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு போட்டிருப்பாங்க? 97% ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஓகேவா? இதுல 5% வந்து இன்வேலிட்னு சொல்லிட்டாங்க. 5% இன்வேலிட்னா அப்ப வேலிட் ஓட்ஸ் எவ்வளவு எடுக்கணும்? 95%. ஓகேவா? இதுல பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் இருக்கிறாருல்ல, அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் எவ்வளவு வாங்கியிருக்கிறாருன்னா 54% வாங்கியிருக்கிறாரு. அந்த செகண்ட் கேண்டிடேட் அப்ப எவ்வளவு வாங்கியிருப்பாரு? 54ல பேலன்ஸ் 46% வாங்கியிருப்பாரு. அப்ப ரெண்டு பேருக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கணும். 54 46னா எவ்வளவு பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ்? 8% தான் டிஃபரன்ஸ். ஸோ இதுல 8% மெஜாரிட்டி. இதோட வேல்யூ தான் எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க? 11058. 11058. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எப்படி வருதுன்னு பாருங்க. 58. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் மாதிரியே பண்ணலாம். இது ரெண்டையும் 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. 19 டைம்ஸ், இது எவ்வளோ? 20 டைம்ஸ் வரும். அடுத்து இது ரெண்டையும் 4 டேபிள்னா 5, இது 2. ஸோ நெக்ஸ்ட் பெரிய நம்பராக இருக்கு. ஸோ இதை 2 டேபிள் இங்கே கேன்சல் பண்ணலாம். 5 2s are 10, 5 2s are 10, 2 2s are 4,
9. ஸோ எப்படினாலும் கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகும். தைரியமாக கேன்சல் பண்ணலாம். ஏன்னா ஆப்ஷன் எல்லாமே நமக்கு ஹோல் நம்பராக தான் இருக்குது. ஸோ டேரெக்டாக நான் 19 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன் பாருங்கள். 55க்குள்ளே 19 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 19 இன்டூ 3னா நமக்கு 57 போயிடும். அப்போ இதுக்குள்ளே 2 டைம்ஸ் தான் வரும். 2 19s ஆர் 38. அப்போ 38னா பேலன்ஸ் என்ன எனக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னா 38 தானே. 55ல் 38 போச்சுதுன்னா இங்கே ஒரு 2 15 ஒரு 17 இருக்குது. அப்போ 17னா 172. 172க்குள்ளே 19 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். 172க்குள்ளே வந்து 19 வந்து 9 டைம்ஸ் இருக்கும். அப்புறம் பேலன்ஸு 1. ஸோ 1 டைம் 97ஆல் டேரெக்டாக நான் கேன்சல் பண்ணேன்னா 97னா 3 டைம்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா இங்கே 5 எங்கே போச்சுதுன்னா 5 3s are 15. அப்புறம் கீழே 2 100 இருக்கிறனால 4 0 போட்டாச்சு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது 1,50,000 votes தான் ஓட்டர் லிஸ்ட்டில் இருந்தது. அதுதான் நம்ம என்னென்னு வச்சுருக்கோம், எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் voters who did not cast their vote அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 1,50,000 ஓட்டு இருக்குல்ல. இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு போடலைன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ இதில் வந்து 3% தான் நமக்கு ஓட்டு போடலை. அப்போ 1,50,000ல் 3% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணணும். 00க்கு 00 கேன்சல் ஆகிடும். ஸோ 15 into 3னா 45 into 3 போடும்போது ஆன்சர் இஸ் 4,500. மொத்தமாக 4,500 ஓட்டர்ஸ் வந்து நம்ம ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிறதுல இருந்து ஓட்டு போடாமல் இருக்கிறாங்க. கிளியரா புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. 2 candidates participated in an election. 20% of the voter did not cast their vote and 10% of the votes were declared invalid. Winner candidate got 40% of the total votes enrolled in the voters list and got elected by 2,400 votes. Find the total number of voters in the voters list. ஓகேவா? ஓகே, இந்த கொஸ்டின்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 2 candidates participated in an election. 20% of the voters did not cast their vote. அதில் 20% ஓட்டு போடலை. 10% ஓட்ஸ் வந்து என்னவா டிக்ளேர்ட் இன்வாலிட் ஆயிடுச்சு. ஓட்டு போட்டவங்கலாம் 10% வந்து இன்வாலிடாக மாறிடுச்சு. இப்போ கொஸ்டின் சொல்லியிருக்காங்க பாருங்க. வின்னர் கேண்டிடேட் காட் 40% ஆஃப் த டோட்டல் ஓட்ஸ் என்ரோல்ட் இன் த ஓட்டர்ஸ் லிஸ்ட் அண்ட் காட் எலெக்டட் பை 2,400 votes. Find the total number of voters in the voter list. அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு என்ன கேட்குறாங்க, ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் மொத்தம் எவ்வளோ ஓட்டு இருந்ததுன்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு வந்து இவ்வளோ டேட்டா கொடுத்துருக்குறாங்களா, இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் கவனிங்க. இதாக இருக்குல்ல, இந்த வின்னர் கேண்டிடேட் இருக்கிறாருல, இந்த வின்னர் கேண்டிடேட் வந்து 40% ஓட்டு வாங்கியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்களா. இந்த வின்னர் கேண்டிடேட் வந்து எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கிறாரு, 40% ஓட்டு வாங்கிட்டு 40% ஆஃப் த டோட்டல் ஓட் என்ரோல்டு இன் த ஓட்டர்ஸ் லிஸ்ட். அப்போ வின்னர் கேண்டிடேட் வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஓட்டுல தான் எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கியிருக்கிறாரு, 40%. அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி எழுதணும் அப்படின்னா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி எழுதுன மாதிரி இந்த சீரீஸா நான் எழுதல. ஓகேவா? ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல எவ்வளவு ஓட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அது என்னன்னு வச்சுக்கலாம், 100x வச்சுப்போம். ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்த ஓட்டை என்னன்னு வச்சுக்கலாம், 100x வச்சுப்போம். அப்போ அடுத்தது என்னது, 20% ஓட்டு போடல. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் போல்டு ஓட்ஸ், போல்டு ஓட்டுன்னு பார்க்கும்போது 20% ஓட்டு போடல. அப்போ 20% போச்சுதுன்னா இப்போ போல்டு ஓட்டு எவ்வளோ இருக்கும், 80x தான் இருக்கும். இதுல இருந்து 20% எடுத்தேன். இதுல 10% வந்து என்னவா, இன்வாலிட். அப்போ வேலிட் ஓட்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதுல 10% இன்வாலிட் ஆயிடுச்சுன்னா மீது இருக்கக்கூடிய 90%, இது எவ்வளோ வரும், 72x வரும். 10%னா 8x, 80ல் 8x போச்சுதுன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய 72x தான் எனக்கு வேலிட் ஓட்ஸா இருக்கும். கிளியரா? இப்போ இந்த இதுல பாருங்க, இந்த வேலிட் ஓட்ஸ்ல இந்த வின்னர் கேண்டிடேட் இருக்கிறாருல, இதுல தான் வின் பண்ணவருக்கான ஓட்டும் இருக்கு, தோத்தவருக்கான ஓட்டும் இருக்கு. இந்த 72x இருக்கு இல்லையா, இந்த 72xல தான் வின் பண்ணவருக்கான ஓட்டும் இருக்கு, தோத்தவருக்கான ஓட்டும் இருக்கு. வின் பண்ணவரோட ஓட்டு எப்படி இருக்குன்னா 40% ஆஃப் த டோட்டல் ஓட் என்ரோல்ட் இன் த ஓட்டர்ஸ் லிஸ்ட். அப்போ 40% ஆஃப் வேலிட் ஓட்ஸ்னு சொல்லியிருந்தா தான் இந்த 72xல 40% கால்குலேட் பண்ணும். இந்த இடத்துல 40% ஆஃப் த ஓட்டர்ஸ் என்ரோல்ட் இன் த ஓட்டர்ஸ் லிஸ்ட்னு சொன்னதுனால ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த 100xல 40% எவ்வளோ, இதுல 40% எவ்வளோ, 40x. அப்போ வின்னர் வாங்கின ஓட்டு எவ்வளோ, 40x. மொத்த வேலிட் ஓட்ஸ் எவ்வளோ, 72x. இப்போ 72xல 40x வின்னிங் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 32x தான் யாருக்கு, இந்த தோத்தவருக்கு. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி என்ன சொல்லிட்டாங்க, இந்த வின்னர் கேண்டிடேட் வந்து 40% ஆஃப் த டோட்டல் என்ரோல்டு
total votes enrolled in the voters list and got elected by 2400 votes. அப்படின்னா என்ன அர்த்தம்? elected byனா என்ன அர்த்தம்னா டிஃபரன்ஸ், வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். இப்போ வின் பண்ணவருக்கும் தோத்தவருக்கும் இந்த இதுபடி நம்ம எழுதியிருக்கிறது பத்தி டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? 8x இருக்கு. ஓகேவா? இந்த 8x தான் எதுக்கு ஈக்குவல்? 2400 ஓட்ஸுக்கு ஈக்குவல். புரியுதா? வின் பண்ணவர் தோத்தவரோட எவ்வளவு ஜாஸ்தி வாங்கியிருக்கிறாரு? 8x வாங்கியிருக்கிறாரு. ஓட் படி எவ்வளவு ஜாஸ்தி? 2400. அப்ப 8x தான் 2400னா எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? 300 இருக்கும். எக்ஸோட வேல்யூ 300 என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்னு கேட்டதுனால அது எவ்வளோன்னு வச்சோம்? ஆல்ரெடி 100xன்னு வச்சுமா? எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 300. அப்போ 300 into 100 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 30,000 கிடைக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. புரியுதா? சிம்பிளான கொஸ்டின் தான். பட் ஆனால் இந்த இடத்துல இந்த வார்த்தை தெளிவாக கவனிக்கணும். வின்னர் கேண்டிடேட் வந்து 40% ஆஃப் த வேலிட் ஓட்ஸ்னு அவங்க கொடுக்கல, 40% ஆஃப் த ஓட்ஸ் என்ரோல்ட் இன் த ஓட்டர்ஸ் லிஸ்ட்னு கொடுத்ததுனால இந்த மொத்த ஓட்டுல 40% எவ்வளோன்னு எடுத்து அதை வின்னிங் கேண்டிடேட்டுக்கு எழுதணும். ஓகேவா? நார்மல் சீரிஸ் மெத்தட்ல போதில் இது இந்த மாதிரி தனித்தனியா பிரித்து செயின் மெத்தட்ல போட்டிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இது பாருங்க, in an election between two candidates 20% of the voters on the voters list did not cast their votes and 80 voters cast their ballot papers blank. ஓகேவா? 80 voters வந்து cast their ballot papers blankனா என்ன அர்த்தம்னா 80 பேர் அவங்களோட பேலட் பேப்பர் இருக்கு இல்லையா, அதில் வந்து டிக் பண்ணி போடணும். ஓகேங்களா? யாருக்கு ஓட்டு போடுறோம்னு சொல்லிட்டு அதை சீல் வச்சு போடணும். அது மாதிரி 80 பேர் என்ன பண்ணிட்டாங்க? அவங்களோட பேலட் பேப்பர்ஸை வந்து பிளாங்கா போட்டாங்க. அப்போ அதுவும் என்னதான் கவுண்டிங் எடுக்க முடியாது. இப்போ அதுவும் இன்வேலிட் ஓட்ஸாக தான் கணக்காகும். The winner secured 45% of the all voters, all 40% of all the voters in the list. அப்போ வின்னர் கேண்டிடேட் வந்து போன கொஸ்டின் மாதிரியே ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய மொத்த ஓட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கிறாரு? 45% வாங்கியிருக்கிறாரு. அண்ட் ஹி காட் 280 votes மோர் தென் இஸ் ரைவல். அதே மாதிரி இவர் வந்து வின்னிங் கேண்டிடேட் இருக்கிறாருல, அவர் தோத்தவரோட எவ்வளோ ஓட்டு ஜாஸ்தி வாங்கியிருக்கிறாருன்னா 280 ஓட்டு ஜாஸ்தி வாங்கியிருக்கிறாரு. த நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் ஆன் த ஓட்டர்ஸ் லிஸ்ட், மொத்தமாக ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. மொத்தமாக ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் எவ்வளோ ஓட்டு இருந்ததுன்னு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். அது என்னன்னு வச்சுக்கலாம்? 100xன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அதில் பாருங்க 20% வந்து ஓட்டு போடலையா. ஓட்டு போடலைன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் போல்டு ஓட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் போல்டு ஓட்ஸ்ன்னு பார்க்கும்போது இதில் எவ்வளோ போடலை? 20% போடலையா? இப்போ 80% தான் போட்டிருப்பாங்க. அப்போ 80x தான் டோட்டல் நம்பர் ஆஃப் போல்டு ஓட்ஸ். ஓகே, இப்போ அடுத்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதுல வந்து வேலிடு இன்வேலிடுன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கல. 80 பேர், ஓகேங்களா? 80 பேர் அவங்களோட பேப்பர்ஸ் வந்து பிளாங்கா விட்டதுனால அந்த 80 ஓட்ஸ் வந்து என்னவா இருக்கும்? இன்வேலிட் ஓட்ஸா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல இன்வேலிட் ஓட்ஸ்ன்னு பார்க்கும்போது 80 ஓட்டு இருக்கு. அப்போ வேலிட் ஓட்ஸ் எவ்வளவா இருக்கும்? வேலிட் ஓட்ஸ் வந்து எவ்வளவா இருக்கும்னா 80x. ஓகேவா? வேலிட் ஓட்ஸ் வந்து 80x மைனஸ் 80 மைனஸ் 80 இதுதான் மொத்தமான வேலிட் ஓட்ஸ். இதுல தான் வின்னர் எவ்வளோ வாங்கினாரு, தோத்தவர் எவ்வளோ வாங்கினாருங்கிறத இப்போ பார்க்கணும். வின்னிங் கேண்டிடேட் என்ன சொல்லியிருக்கிறாங்க? மொத்தம் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருக்கிற ஓட்டில் 45%. வின்னிங் கேண்டிடேட்டுக்கு எதில் பார்க்கணும்? இந்த 100xல 45%ன்னு பார்க்கும்போது அப்போ இவர் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருப்பாரு? 45x வாங்கியிருப்பாரு. அப்போ தோத்தவர் எவ்வளோ வாங்கியிருப்பாருன்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மொத்த வேலிட் ஓட்ஸ் இருக்கா, இந்த மொத்த வேலிட் ஓட்ஸ்ல இருந்து இந்த 45xை மைனஸ் பண்ணும். அதாவது 80x மைனஸ் 80ல இருந்து இந்த 45xை மைனஸ் பண்ணும். அப்போ இந்த டோட்டல்ல இருந்து இதை நான் மைனஸ் பண்ணும்போது 80xல இருந்து 45xை நான் மைனஸ் பண்ண எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 35x மைனஸ் 80. ஓகேவா? ஸோ வேலிட் ஓட்ஸ்னா 80x மைனஸ் 80, வின்னிங் கேண்டிடேட் வாங்கினது 45x, தோத்தவர் வந்து 35x மைனஸ் 80. இப்போ அந்த 280 ஓட்ஸுங்கிறது என்னது? இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் தான் நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க? 280 ஓட்ஸ். அதாவது வின் பண்ணவருக்கும் தோத்தவருக்குமான டிஃபரன்ஸ். அப்போ வின் பண்ணவர் எவ்வளோ? வின்னிங் கேண்டிடேட் மைனஸ் லூசிங் கேண்டிடேட், அந்த டிஃபரன்ஸ் தான் எவ்வளோ ஓட்டு? 280 ஓட்ஸ். வின்னிங் கேண்டிடேட்க்கு எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்? 45x மைனஸ் தோத்தவருக்கு எவ்வளோ? 35x மைனஸ் 80. இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் தான் எனக்கு 280. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். மைனஸ் உள்ள போகும்போது 45x மைனஸ் 35xனா 10x வரும்.
அடுத்த ப்ளஸ் 18 மாறிடும். ஈக்குவல் டு எவ்வளோ இருக்கும்? 280. அடுத்த ஸ்டெப்பில் 10x ஈக்குவல் டு இந்த 80 எங்கே போச்சுதுன்னா 200. 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிரும்னா 20 கிடச்சிரும். நம்ம கேட்ட கொஷின் என்ன? மொத்தமாக ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க. அது இந்த இருக்குது 100x. எக்ஸுக்கு பதிலாக நான் 20 போட்டேன்னா 20 × 100. கொஷினுக்கான ஆன்சர் எவ்வளோ? 2000. ஆப்ஷன் ஏ. கொஷினுக்கான ஆன்சர் வந்து 2000. ஆப்ஷன் ஏ ஆன்சர். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. In an election, 15% of the voters on the voters list did not cast their vote. 100 voters cast their ballot paper blank. There were only two candidates, Ram and Shyam. The winner, Ram, was supported by 69% of the all voters in the voter list. He got 630 votes more than Shyam. Find the number of voters in the voter. அப்படியே லாஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணமோ சேம் டிட்டோ தான் இந்த கொஸ்டின். ஓகேங்களா? இதுக்கு முந்தின கொஸ்டின் வந்து எப்படி சால்வ் பண்ணுமோ அதே ப்ரொசீஜர் தான் இந்த கொஸ்டின். அதனால இந்த கொஸ்டின் வந்து அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ். கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1000 கிடைக்கும். செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. In an election between two candidates, 20% of the registered voters did not cast their votes and 40 votes were declared invalid. The winner received 42% of the registered votes and was declared the. இதுவும் அதே கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஸோ சேம் கொஸ்டின் தான். இதுவும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டினும் அதே கொஸ்டின் தான். SSC CHSL டயர் 2ல கேட்ட கொஸ்டின். சேம் லாஸ்ட் பார்த்த கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதே மாடல் தான். இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1800. நெக்ஸ்ட் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. In a village election between three candidates, 80% of the voters cast their vote. Out of which 3% of votes declared invalid. The winning candidate got 42,680 votes, which were 55% of the total valid votes. Find the number of valid votes received by the candidate who stood third, given that he received only 10% of the total valid votes. இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. கொஸ்டின் இவ்வளோ லென்த்தாக இருக்குது. இதில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு வில்லேஜ் எலெக்ஷனில் ஓகேங்களா, எவ்வளோ பேர் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்க பேரில் மொத்த பேரில் 80% தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அதில் 3% என்ன ஆயிடுச்சு? இன்வேலிடாக மாறிடுச்சு. ஓகேங்களா? அப்போது இதில் வேலிட் ஓட்ஸ்ன்னு சொல்லிட்டான்னா என்னென்னா, மொத்தம் ரெஜிஸ்டர் பண்ண ஓட்டு அதில் 80% தான் ஓட்டு போட்டாங்க. அதில் 97% தான் வேலிட் ஓட்ஸ். இந்த வேலிட் ஓட்ஸில் அந்த வின்னிங் கேண்டிடேட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னா 55% வாங்கியிருக்கிறாரு. ஓகேங்களா? 55% வாங்கியிருக்கிறாரு. அந்த ஓட்டு தான் எவ்வளோன்னா 42,680. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? அந்த மூணாவது வந்தவரோட ஓட்டு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் வந்து எவ்வளோ வாங்கியிருக்கிறாரு? 10% ஆஃப் த வேலிட் ஓட்ஸ் வாங்கியிருக்கிறாரு. இப்போ இந்த கொஸ்டினை தெளிவாக அனலைஸ் பண்ணி பார்த்தா ஒரு விஷயம் புரியும். இந்த வேலிட் ஓட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வேலிட் ஓட்ஸில் 55% தான் அந்த ஃபர்ஸ்ட் வந்த கேண்டிடேட் வாங்கினது. ஓகேவா? இந்த 10%ங்கிறது யார் வாங்கினது? தேர்டு வந்தவர் வாங்கினது. அப்போ ஒருவேளை செகண்ட் வந்தவர் எவ்வளோ வாங்கியிருப்பாரு? இப்போ 55 10 போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 65. 65னா பேலன்ஸு 35% தான் யார் வாங்கினது? செகண்ட் கேண்டிடேட் வாங்கினது. அவனை இது எல்லாமே எதில்? வேலிட் ஓட்ஸில். ஓகேவா? இவங்க கொடுத்துருக்கிறதும் அதே தான். இந்த 42,680ங்கிறது என்னது? வேலிட் ஓட்ஸில் தான் 55%. அப்போது இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எனக்கு மேலே கொடுத்துருக்கிற டேட்டா எதுவுமே தேவை கிடையாது. இது எல்லாமே நம்மளை குழப்பறதுக்காக கொடுத்த டேட்டா. எது? இந்த 80% வந்து ஓட்டு போட்டாங்க, 3% வந்து இன்வேலிட். இந்த டேட்டா எதுவுமே இல்லாமல் இந்த கொஸ்டினுக்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியும். எது மட்டும் போதும்? இதுல இருந்து போதும். இந்த வின்னிங் கேண்டிடேட் இருக்குல்ல, அதுல இருந்தே நம்ம கொஸ்டின் ஸ்டார்ட் படிச்சா போதும். அதுக்கு மேல இருக்கிற டேட்டா எல்லாமே தேவையில்லாம நம்மள சுத்தி விடுறதுக்காக கொடுத்தது. The winning candidate got 42,680 votes, which were 55% of the total valid votes. இப்போ மூணாவது உள்ளவர் வந்து என்னது? 10% of the total valid votes. ஓகேவா? அப்போ இந்த கொஸ்டின் எப்படி நம்ம சால்வ் பண்ணோம்னா, 55% of the valid votes தான் எவ்வளோ? 42,680னா அப்போ 10%ஓட வேல்யூ என்ன? ஃபர்ஸ்ட் 5 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 11 டைம்ஸு, இங்கே 8 5s are 40, 5 5s are 25, 3 5s are 15, 3 5s are 15, அடுத்தது 6 5s are 30. அடுத்த 11 டேபிள்னா 7 7s are 77, 7
7னா பேலன்ஸு 83 இருக்குமா? அப்போது அதுலேயும் 7 டைம்ஸ்னு அடுத்து 6 776 ஓகேவா? ஸோ அப்போ 1% வந்து 776ன்னா 10% வந்து 7760. கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். இந்த மாதிரி கூட நம்ம கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாருங்க, நமக்கு ஜஸ்ட் வேலிட் வேர்ட்ஸ்ல 55% கொடுத்துட்டு அதே வேலிட் வேர்ட்ஸ்ல 10% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். இதுல ஒருவேளை செகண்ட் கேண்டிடேட் கேட்டாங்கன்னா இந்த இடத்துல 10% பார்க்கறதுக்கு பதிலாக 35% என்னன்னு பார்த்தேன்னா எனக்கு அந்த ரெண்டாவது வந்தாருல அந்த கேண்டிடேட் எவ்வளவு ஓட்டு வாங்கினாருங்கிறது கிடைக்கும். கிளியரா புரியுதா? இந்த மாதிரி கொஸ்டினை தெளிவா பார்த்துக்கோங்க. மேல இருக்கிற டேட்டாவெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. In an election, there were 4 candidates and 95% of the voters cast their votes. One candidate got 25% of the votes, while the other 3, ஓகேங்களா, shared the remaining votes in the ratio of 6:7:2. The difference of votes secured by the candidate standing third to the candidate standing fourth is equal to 69,198. Find the vote secured by the winning candidate. அப்போ வந்து இங்க வந்து 4 பேருக்கு எலெக்ஷன் நடக்குது. சரியா? 4 பேருக்கு நடக்குது. இதுல வந்து இந்த கொஸ்டின்ல வந்து ஒரு விஷயம் தெளிவா கவனிச்சுக்கணும். 4 பேரை நான் வந்து ஏ பி சி டின்னு வச்சுக்கிறேன். இதுல ஏங்கிறவர் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கிறாரு? 25% ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. இந்த பிசிடி இவங்க 3 பேரும் சேர்ந்து அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய 75% வாங்கியிருப்பாங்களா? ஆனா இந்த 75% தான் இந்த 3 பேருக்கும் என்ன ரேஷியோல பிரிஞ்சிருக்கு? 6:7:2 அப்படிங்கிற ரேஷியோல பிரிஞ்சிருக்கு. அப்ப இதை பிரேக் பண்ணலாமா? இப்போ இது மொத்தமா ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு யூனிட்ஸ் வரும்? 15 யூனிட்ஸ். 15 யூனிட்ஸோட வேல்யூ தான் எனக்கு 75%னா 1 யூனிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5% வரும். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த 3 பேர்ல இந்த பி வந்து 6 யூனிட்ஸ் இருக்கா? 1 யூனிட் 5%னா 6 யூனிட்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்? 30% வரும். இப்போ சிக்கு 7 யூனிட்ஸ்னா 7 into 5 35%. டிக்கு 2 யூனிட்ஸ்னா எவ்வளோ? 10%. இப்போ இவங்க 4 பேரும் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கினாங்கன்னு போட்டாச்சு. இப்போ இதில் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? இப்போ இந்த கொஸ்டின் நமக்கு என்ன தேவையில்ல? இந்த 95% தான் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்களே, இந்த டேட்டா இப்போ உங்க கேட்ட கொஸ்டினுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா அதுல ஆளுக்கு கொடுத்தாச்சு. மிச்சம் இருக்கிற 3 பேருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு ரேஷியோ பிரிச்சு கொடுத்தாச்சு. அப்போ மொத்தமா இவங்க 4 பேரும் எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? இதுல அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க. The difference of votes secured by the candidate standing third to the candidate standing fourth is equal to, அதாவது 3வது உள்ளவருக்கும் 4வது உள்ளவருக்குமான டிஃபரன்ஸ் தான் எவ்வளவு? 16,198. இப்போ பாருங்க, இதுல யார் ஃபர்ஸ்ட், யார் செகண்ட், யார் தேர்ட்னு போடுவோமா? இவர் வந்து ஃபர்ஸ்ட், அப்படிதானே? 35%. 30% வாங்கினவர் செகண்ட், 25% வாங்கினவர் தேர்டு, அண்ட் 10% வாங்கினவர் யாரா இருப்பா? ஃபோர்த்தா இருப்பாங்க. அப்போ டிஃபரன்ஸ்னு பார்க்கும்போது யாருக்கு யாருக்குமா டிஃபரன்ஸ் பார்க்கணும்? இந்த தேர்டு வாங்கினார்ல இவர் எவ்வளோ? 25%. ஃபோர்த் வாங்கினவர் எவ்வளோ? 10%. இவங்க 2 பேருக்கு டிஃபரன்ஸ்னு பார்த்தா எவ்வளோ பர்சன்டேஜ் வருது? 15%. ஓகேவா? ஸோ 15%ஓட வேல்யூ தான் எவ்வளவா? 69,198. ஓகேவா? 69,198. அப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த vote secured by the winning candidate. வின்னிங் கேண்டிடேட் இருந்தா இருக்காருல்ல, அப்போ அவர் எவ்வளோ வாங்கினாரு? 35%ஓட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? 35%ஓட வேல்யூ எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ 15% இங்கே இருக்கு. அப்போ 35% எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 5 டேபிளில் போடலாம். சாரி, 3 டேபிளில் போடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 3 டேபிளில் போடலாம். 3 டேபிள்னா 5 3s are 15. இங்கே 2 3s are 6, 3 3s are 9, 1 போகாது. 6 3s are 18, 6 3s are 18. அப்போ நமக்கு பாருங்க தெளிவாக தெரிஞ்சு போச்சு. 5% தான் எவ்வளோ? 23066. நமக்கு என்ன தேவை? 35% தேவை. அப்போ இங்கே எதால மல்டிப்ளை ஆயிருக்கு? இன்டூ 7. நீங்கள் டைரெக்டா இன்டூ 7 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 35% என்னன்னு கிடைச்சிடும். ஸோ இன்டூ 7 பண்ணும்போது 6 7s are 42. லாஸ்ட் 2 வரும். 2ல முடிகிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 161462. கிளியரா? ஸோ இதுதான் ஆன்சர். நான் மல்டிப்ளை பண்ணல, ஜஸ்ட் இங்கே 6 இருக்கு. 6 7ஆல மல்டிப்ளை பண்ண போறேன்னா 6 7s are 42. யூனிட் டிஜிட் கண்டிப்பா 2ல முடிகிற மாதிரி வரணும். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 2ல முடிகிற மாதிரி இருக்குங்கிறதுனால அது ஆன்சர் போட்டுடலாம். ஸோ இந்த கொஸ்டின்லையும் நம்மளை சுற்றி விடுறதுக்காக இந்த முன்னாடி இருக்கக்கூடிய 95% கொடுத்துருக்காங்க. அதனால எப்பவுமே ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னா அதில் இருக்கிற எல்லா டேட்டாவுமே யூஸ் பண்ணி தான் கொஸ்டின் சால்வ் பண்ற மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்மளை குழப்புறதுக்காக எக்ஸ்ட்ரா டேட்டாஸை கூட கொஸ்டின்ல வச்சிருப்பாங்க. அப்போ நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பிக் பண்ணிக்கணும். கிளியரா?
இப்போ நமக்கு 4 பேருக்கும் பர்சன்டேஜ் பிரேக்கப் தெரிஞ்சு போச்சு. அதில் ஒரு 2 பேருக்கான டிஃபரன்ஸை கொடுத்துட்டு ஒரு ஆளுக்கான வேல்யூ கேட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த கொஸ்டின் வந்து சிம்பிளாகவே அப்ரோச் பண்ணிக்கலாம். ஓகே, கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். எல்லாத்தையுமே ஒருக்கா ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கிளாஸ்ல வேற கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.